ஹாய் குட் மார்னிங் மக்களே. உங்களில் நான் ஸ்ரீ உஷா பேசுகிறேன். ஒன்றும் இல்லை மக்களே, நேற்று விஜய் சாருக்கு நான் ஒரு 4 கட்டளைகள் ஒன்று போட்டிருந்தேன். அது அவர் காதில் போகுமா போகாதாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அவர் இப்போ அரசியல் பதவியில் வந்துட்டார். ஓகேங்களா? வந்ததுக்கு அவர் கண்டிப்பாக மக்களுக்காகவே நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஜனங்களுக்காண்டி அவர் உண்மையாக சொன்னது எல்லாமே அவர் ப்ராசஸை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் மக்களே. இன்னொரு விஷயம், இந்த 2500 கொடுக்குறோன்னு சொன்னது கூட நம்மளுக்கு டக்குன்னு இப்போல்லாம் கையில் வராது. ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாதம்னாச்சும் ஆகும் அது நம்ம கைக்கு சேர்றதுக்கு. அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் க்யூவில் நின்று ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தவிர்த்துட்டு விஜய் சார் ரேஷன் கார்ட்லேயே போய் நம்மளுக்கு ரேஷன் வாங்குறதுக்கு ஸ்மார்ட் கார்டு இருக்குது, 2வது ஆதார கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது. இது எல்லா ப்ரூஃபை வச்சு கூட நம்ம ரேஷன்லேயே க்யூவில் நின்று இன்றைக்கி இத்தனை பேர் கொடுக்குறோம், இந்த 2500 கொடுக்குற வரைக்கும் அந்த டேட்டுன்னு குறிப்பிட்டு அவர் கணிச்சு சொல்லிட்டாருன்னா நம்ம அங்கேயே போயிட்டு ஜனங்க அழகாக வாங்கிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸில் போயிட்டு ஒரு 100 பேருக்கு இன்றைக்கி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மணி ஒரு 5 கூட ஆக மாட்டேங்குது, அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணி ஜனங்களை அனுப்பிடுறாங்க. ஓகேங்களா? குழந்தை குட்டிங்களை வேலை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த ஃபார்மை வாங்குகிறோம். அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே இப்போ முடிஞ்சு போயிடுச்சு, அப்படி முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த 1000 ரூபாய் என் கைக்கு வரவும் இல்லை, நான் வாங்கவும் இல்லைங்க. ஏன்னா ஹவுஸ் ஓனர்கிட்ட அந்த மீட்ரு பாக்ஸோட யூனிட்டு அது இதுன்னு கேட்குறதுனால ஸோ அவங்க கொடுக்கறதுக்கும் பயப்படுறாங்க. எனக்கு அந்த 1000 ரூபாய் இப்போ வரைக்கும் வரலை. கொடுத்து 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 1000 ரூபாய் கணக்கு போட்டால் எங்கேயோ போகும். ஸோ எனக்கு அது வரல. ஓகேங்களா? ஏன்னா இவங்க ஆஃபீஸில் பண்ண கோளாறுனால அதுவும் போயிடுச்சு. திருப்பியும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணக்குள்ளே போயிட்டு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணால் அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி அந்த போலீஸ் பின்னாடியே அந்த ஃபார்ம் எல்லாம் போட்டு கிழிச்சு ரோட்டில் சண்டை போட்டு கத்திட்டு நான் வெளியில் வந்துட்டேன். கேட்க போனால் இல்லாத ரூல்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. ஓகேங்களா? அதுவும் கிடைக்காம போயிடுச்சு. ரேஷன் கார்டில் கொடுத்தா மக்கள் அழகாக போயிட்டு இந்த டைமிங் சொன்னால் க்யூவில் நின்று வாங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம அந்த பிரிட்ஜு மேலே ஏறி போகிறோம் பார்த்தீங்களா? அந்த பிரிட்ஜில் வண்டியில் ஏறி இறங்கக்குள்ள கண்டிப்பாக நம்ம ஸ்டாலின் ஐயாவை நினைக்காமல் இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த பிரிட்ஜு கட்டினதும் அவரு தான். 2வது அம்மா உணவகத்தை திருப்பி புதுசாக கணிச்சதும் அவர் தான். ஓகேங்களா? அங்கே சாப்பிடக்குள்ளேயும் நம்ம பிரிட்ஜு மேலே போக்குள்ளேயும் கண்டிப்பாக அதை நினச்சி பார்க்குற மக்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. நம்மளுக்காண்டி கஷ்டப்பட்டு பெரிய இடத்துலலாம் போய் உட்காந்து பேசி சாக்கடையிலையும் அதுலேயும் நடந்து கிடந்து எவ்வளோ அவர் பண்ணியிருக்காரு. அது